பொறியாளர் திரு பிரபாகரன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன எங்க தப்பு நடந்திருக்கு, இப்போ வந்துருச்சு, அதை உடனடியாக கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்ற விளக்கத்தை நிர்வாகம் அதாவது நிறுவனம் கொடுக்கறாங்க, இதை ஏத்துக்க முடியுதா? இந்த கோரமண்டல் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா அமோனியா நேற்றுக்கு இரவு கசிந்தது. அப்ப காலையில பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நேரில் விசிட் பண்ணி இப்ப 6 மணிக்கு அதுக்கான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த நிறுவனம் தரப்புலையும் பாத்தீங்கன்னா இந்த தப்பு நடந்திருக்கிறத அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, இது ஏன் நடந்தது அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டல் பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இதெல்லாம் தொடர்ச்சியாக இது ஒரு அலட்சியத்தின் காரணமாக தான் நடக்குது. அப்ப இந்த நெக்லிஜென்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்ற கேள்வி, ஏன்னா இது ஒரு தடவை இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி வயலேஷன்ல ஈடுபடுறதும் அவர்களுடைய அலட்சியத்தினால இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதும் ஒரு தொடர் கதையா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இதுக்கான அடிப்படை பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய இதுதான் அலட்சிய போக்கும் விதிமீறல்களும் தான். அப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம இதை அணுக வேண்டியது இருக்கு. அப்ப இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா அமோனியா பிளான்ட் தொடர்ச்சியா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ். அதாவது ஒரு மாசத்துக்கு 3000 டன்ல இருந்து 8000 டன் வரைக்கும் இவங்க ரெகுலரா கப்பல் மூலமாக அமோனியா அவங்க இண்டஸ்ட்ரி பிளான்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இது ரெகுலர் ப்ராசஸா இருக்கு. ஆனா இந்த ரெகுலர் ப்ராசஸ்ல இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இவங்க முன்ன எடுத்திருக்காங்களா? அதுக்கான இது கொரோசிவ் சப்ஸ்டன்ட். இந்த அமோனியான்றது பொறுத்த வரைக்கும் இது அரிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப அதுக்கு அந்த பைப்லைன்ஸ் எல்லாம் அதை தாங்கும் அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா பண்ணிருக்காங்களா, மானிட்டரிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்ஸ்பெக்ஷன் உட்பட எல்லாத்தையும் நம்ம இன்னும் மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இப்ப இருக்கு. இப்ப இனிமே அங்க இருக்கக்கூடிய கடற்படை அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் நாங்க இந்த டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது சம்பவம் நடந்த பிறகு இது இப்படி பண்றது சரியான விஷயம் கிடையாது. இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இதுக்கான அந்த மானிட்டரிங் சிஸ்டமும் நம்ம முன்னாடியே எவால்வ் பண்ணிருக்கணும் அப்படின்றதான் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. இப்போ தமிழ்நாடு அரசு தற்காலிகமாக மூடணும் அப்படின்ற முடிவெடுத்து தற்காலிகமாக அந்த நிறுவனமும் மூடப்பட்டதாக நமக்கு இப்போ செய்தி கிடைச்சிருக்கு. ஆனா மக்கள் இதை நிரந்தரமாக மூடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சரி செய்து இந்த நிறுவனத்தை மீண்டும் இயக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்க வேண்டியிருக்கா? என்ன இதுக்கு தீர்வாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த பிளான்ட்டை உடனடியா மூடணுமா, இல்ல இந்த தவறுக்காக தண்டனை ஃபைன் அதோட நிறுத்தணுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி நாம பேச வேண்டியது எண்ணூர்ல எதுக்கு இவ்வளவு இண்டஸ்ட்ரி. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா எண்ணூர் மணலி அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ல மட்டும் 25க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற அபாயகரமான தொழிற்சாலைகள் இருக்கு. மக்கள் அடர்த்தியா வாழ்ற பகுதி அது. அந்த பகுதியில ஏன் 25 இண்டஸ்ட்ரியை ஒரே இடத்துல போய் டம்ப் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை தான் நம்ம முன்ன வைக்க வேண்டியது இருக்கு. இந்த ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு இண்டஸ்ட்ரின்றதுக்கு மட்டும் நம்ம இப்ப பேச வேண்டியது இல்லை. இருக்கக்கூடிய அங்க இருக்க எல்லா நிறுவனமும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நேரங்கள்ல அது வயலேஷன்ல ஈடுபட்டிருக்குது நமக்கு தெரியும். அதுக்கான ஃபைன் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அப்ப இது தொடர்கதியாக எண்ணூர்ல நடக்கும் பட்சத்தில் அந்த பகுதியில இன்னமும் ஒரு புதிய சிவப்பு நிற இண்டஸ்ட்ரி நம்ம அனுமதிக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா அசோக் லேண்ட் அங்க எக்ஸ்பான்ஷனுக்கான பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இன்னொரு தெர்மல் பவர் பிளான்ட் அடுத்த மாசத்துல ரன் ஆக போகுது. புதுசா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அதானி போர்ட் அங்கதான் வருது. அப்ப இன்னும் நம்ம அந்த இடத்த இன்னமும் நம்ம பொல்யூட் பண்ணக்கூடாது. இன்னமும் புதிய சிவப்பு நிற இண்டஸ்ட்ரிக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்றது முதல் கோரிக்கை. ரெண்டாவது, இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய விதிமீறல்கள் தொடர்ச்சியா நடக்கும் பட்சத்துல அந்த நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். அப்ப அதன் மூலியமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கட்டுப்படுத்த முடியும். கண்காணிப்பு பொறிமுறைகளை நம்ம இன்னும் வலுப்படுத்தணும். இந்த பர்டிகுலர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப தற்காலிகமா மூடி இருக்கிறது சரியான விஷயம். இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கப்பட்டு இதற்கான அந்த லீக்கேஜ் எல்லாம் முழுமையாக சரி செய்யப்பட்ட பிற்பாடு தான் இந்த பிளான்ட் அப்படின்றது மறுபடியும் ரன் பண்ணணும். இந்த எண்ணூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய தொழிற்சாலைகளுடைய ஒரு ஹப்பாக அது விளங்குகிறது. இதுவே ஒவ்வொரு நிறுவனம் தனித்தனியாக அந்த அலட்சிய போக்கின் காரணமாக வெளியாகக்கூடிய பாதிப்புகளை அந்த மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதனை கண்காணித்து முறைப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரபாகரன்.